We challenge you to find a better villa at just rupees 1.29 crores in Kelambakam, Moyamar. அது எல்லாத்தையும் காசு கொடுத்த பிறகு நீங்க கேக்குறீங்க பட்டா வேணாம்னு சொல்லிட்டு நான் காசு கொடுத்து திருப்பி கேட்க முடியுமா? ஒரு வருஷம் ஆக போகுது கொடுத்து. சரியா கேட்டா என்ன செய்வாங்க சொல்லுங்க? எல்லாத்திட்டுமே 20-25 குறையாம வாங்கியிருக்காரு. மொத்தம் 1.5 லட்ச ரூபா கிட்ட ஆகுது. கேட்டால் என்ன சொன்னாருன்னா இன்னைக்கு தரேன் பிறகு தரேன்னு ஃபர்ஸ்ட் சொல்லுதாரு. அதுக்கப்புறம் நானாம வச்சுக்கிட்டு இருக்கேன், எல்லாத்திட்டும் எல்லா அதிகாரிக்காரங்களுக்கும் கொடுத்துட்டோம், அவங்க போட்டு விட்டா தானே நாங்க பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு. தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் அருகே உள்ள கீழமுடிமண் கிராமத்தைச் சேர்ந்த 10 பேர் தங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என அதிகாரிகளிடம் மனு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து அதற்கான ஆணைகள் கிடைத்த பிறகும் இதுவரை பட்டா வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் ஒன்று சேர்ந்து ஓட்டப்பிடாரம் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு சென்று தாசில்தாரிடம் புகார் மனு அளித்தனர். பாதிக்கப்பட்டவர்கள் பேசிய போது பட்டா வேண்டும் என்றால் தனக்கு பணம் கொடுக்க வேண்டும் என முடிமன் கிராம நிர்வாக அலுவலர் கணபதி கேட்டு 15,000 முதல் 25,000 ரூபாய் என கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபாய் வரை லஞ்சமாக வாங்கியதாக தெரிவித்தனர். எங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, நாங்க இந்த பிஓட்ட பட்டாக்காண்டி கேட்டோம். அவர் என்ன சொன்னாரு, நீங்க கொஞ்சம் ரூபா கொடுங்க அப்பதான் நாங்க தர முடியும் அப்படின்னு. சரி, நாங்க ரூபா எங்களால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்தோம். ஆனா அவர் எல்லாத்திட்டையுமே வாங்கிடுறாரு. இந்த அம்மாட்ட வாங்கியிருக்காரு, இந்த அக்காட்ட வாங்கியிருக்காரு, அவங்களுக்கு 25,000 வாங்கியிருக்காரு. நான் 3 பொம்பளை பிள்ளைல வச்சிருக்கேன். எனக்கு ஒரு சர்வேர்லாம் கூட்டு வந்துட்டார். கூட்டு வர போய் அப்படின்னா எங்களுக்கு பட்டா கிடச்சிரும் அப்படின்னு நாங்கள் அதை வச்சு வீடு கட்டிக்கலாம் எல்லாம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் கொடுத்தோம். எல்லாத்திட்டுமே 20-25 குறையாம வாங்கியிருக்காரு. மொத்தம் 1.5 லட்ச ரூபா கிட்ட ஆகுது. எங்களுக்கு தேவையான பட்டா வழங்கி ஏதாவது தாங்க. கேட்ட என்னமா சொல்றாரு? கேட்ட என்ன சொன்னாருன்னா இன்னைக்கு தரேன் பிறகு தரேன்னு ஃபர்ஸ்ட் சொல்லுதாரு. அதுக்கப்புறம் நானாம வச்சுக்கிட்டு இருக்கேன், எல்லாத்திட்டும் எல்லா அதிகாரிக்காரங்களுக்கும் கொடுத்துட்டோம், அவங்க போட்டு விட்டா தானே நாங்க பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஒரு ஆளா அதை கூட கடைசியில பார்த்தா எங்க மக்களை பூரா ஏமாத்திருக்காரு. அவர் ஒரு 10 பேர்கிட்ட ஏமாத்திருக்காரு. ஒரு ஆள்கிட்டையும் விடாம துட்டு தாங்க, நான் இப்போ போட்டு தந்துடுறேம்மா, பெராட்டி போட்டு தந்துடுறேன் அப்படின்னு இதே வார்த்தையை தான் சொல்றாரு. எனக்கு வீட்டுக்கார் கிடையாது, 2 பையங்களை வச்சிருக்கேன். நான் அங்கே வீடும் இல்லை எனக்கு. அதனால நான் எங்கள் இடத்துல நான் பழங்கிட்டு இருக்க இடத்துல வீடு கட்டுறதுக்காக எனக்கு பட்டா கேட்டு நான் விவோ கிட்ட போனேன். அவர் காசு கொடுங்க நான் ரெடி பண்ணி தரேன்னு சொல்லிட்டு 12,000 காசு கொடுத்தேன். நான் அது எனக்கு ஒரு 3 மாதம் சம்பளம். எனக்கு அதை வாங்கிட்டு நான் இப்போ தராரு, அப்போ ரெடி பண்ணி தரேன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் அவர் எதுவும் நடவடிக்கை எடுக்கல. பட்டாவை இன்று தருகிறேன் நாளை தருகிறேன் என கிராம நிர்வாக அலுவலர் கணபதி அலைக்கழித்ததால் விரக்தி அடைந்தவர்கள் பட்டாவே வேண்டாம், வாங்கிய பணத்தையாவது திருப்பி தந்து விடுங்கள் என போனில் கேட்டதற்கு காசு கொடுத்த பிறகு திருப்பி கேட்கிறீங்க, அத முதல்லயே சொல்லி இருக்கலாம்ல என பணம் வாங்கியதை ஒப்புக்கொண்டதோடு நீங்களாவது பரவாயில்ல, இன்னொருத்தர் எல்லாம் பாதி காசு தான் கொடுத்தாரு, என் சொந்த காசை கொடுத்தேன் என அந்த கிராம நிர்வாக அலுவலர் கணபதி உத்தமர் போல பேசியிருந்தார். இல்லைன்னா பட்டானா எனக்கு வேணாம் சார், ரூபாயாடு கொடுங்க, எனக்கு பிள்ளைகளுக்கு பீஸ் கட்ட முடியாம நான் கிடக்கேன். அது முதல்ல சொல்லலாம்ல. நீங்க ஒரு வருஷம் ஆக போகுது, இது வரைக்கும் நான் ஏதாட்டும் நான் உங்கள்கிட்ட கேட்டிருப்பேனா? பட்டாவும் வரல. காசு கொடுத்த பிறகு அது எல்லாத்தையும் காசு கொடுத்த பிறகு நீங்க கேக்குறீங்க பட்டா வேணாம்னு சொல்லிட்டு நான் காசு கொடுத்து திருப்பி கேட்க முடியுமா? ஒரு வருஷம் ஆக போகுது கொடுத்து. சரியா கேட்டா என்ன செய்வாங்க சொல்லுங்க? நீங்களே சொல்லுங்க. நீங்க பட்டாவும் வாங்கி தர முடிக்கீங்க, இல்லன்னா என் பைசாவோட கொடுக்க பாக்கணும்ல. ஒப்படைச்சிட்டோட முடிஞ்சு போச்சு. ஒப்புதல் சீட்டு அது எப்படி சார்? நான் பட்டாக்காண்டி தான் நான் உங்களுக்கு கொடுத்தேன், ஒப்புதல் சீட்டுக்காண்டி நான் கொடுக்கலையே. அப்படி நீங்க சொல்லவே இல்லையே. பட்டா தானே வேணும் அப்படின்னு தானே நான் கொடுத்தேன், பட்டாக்காண்டி தானே நான் கூட ரூபா கொடுத்தேன். சரி, நாளைக்கு உங்ககிட்ட பேசுறேன். பட்டான்னா கணக்குல ஏத்துறது என் பொறுப்பு இல்ல. நான் உங்களை நம்பி தானே சார் நான் கொடுத்தேன், நான் வேற யாரையும் நம்பி கொடுக்கல. இல்ல கையெழுத்து போடுறது 8 பேர் கையெழுத்து போட்டிருக்காங்க. 8 பேருக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கு. நான் யார்கிட்ட போய் கேட்பேன் சொல்லுங்க? நீங்க செல்வகுமார்ட்ட கேட்டு பாருங்க என்ன சொல்றாங்க. சார் நான் உங்ககிட்ட தான் கொடுத்தேன், நான் யாரையுமே வச்சு கொடுக்கல, நான் உங்ககிட்ட தானே கொடுத்தேன். முதல்ல சொல்லி இருக்கலாம்ல, இந்த மாதிரி பிரச்சனை வருது அன்னைக்கு சொல்லி இருக்கலாம்ல எனக்கு வேண்டான்னு. ஏன்னா நான் அந்த வீட்டு விட்டே நான் வெளியே போக போறேன், அதனால எனக்கு பட்டாவும் வேண்டாம், இன்னும் என் ரூபாயாட்டு கொடுங்க, நான் அதனால இடத்த காலி பண்ணி போய்க்கிடுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் நீங்க சொல்றது தப்பு. இல்லைன்னா 1 வருஷம் ஆச்சு சார், இது வரைக்கும் ஏதாவது பதில் சொல்லிருக்கீங்களா? 1 வருஷம் ஆச்சு. நீங்க தருவீங்க நம்பிக்கையெல்லாம் இது வரைக்கும் நான் ஒரு வார்த்தை கூட நான் கிட்ட கேட்கல. நம்பிக்கைதான் போய்கிட்டு இருக்கு, அவங்க கொடுத்துருவாங்கன்னு நான் தான் நம்பிக்கிட்டு இருக்கேன். நீங்களா அது கொடுத்தீங்க. இந்த செல்வகுமார்ல பாதி காசு நான் கொடுக்கவே இல்லை. அவனை நான் என்ன செய்யறது? எல்லாத்துக்கும் நான் கையில இருந்து தான் போட்டு கொடுத்துருக்கேன்.
உங்க காசை தூக்கி தான் அடுத்தவங்களும் கொடுத்து வச்சிருக்கு. சொல்லுங்க. ஒரு பைசா குறைக்காம நீங்க கேட்டோன்னு அப்படியே கவர்ல வச்சு நான் அதே கொடுத்தேன். மாதிரி சொல்லுங்க. எல்லாம் கொடுப்பாங்கன்னு சொல்லி தான் கொடுத்துருக்கேன். செல்வகுமார் 6-7 பேத்துக்கு வாங்கிட்டு கொஞ்சம் கூட கொடுத்துட்டு பாத்துக்கலாம்னு இன்னும் இருக்கான். அவன்கிட்ட போய் நான் என்ன சண்டையா போட முடியும்? சொல்லுங்களேன் நீங்க. நான் என்ன தேவை ஒரு வீடை கட்டிக்கலாம், ஏதாவது ஒரு லோனுங்கன்னு வாங்கிக்கலாம். எனக்கு ஒரு பட்டா இல்லைங்க போய் தானே சார் நான் உங்களுக்கு கொடுத்தேன். நீங்க பட்டா இல்லாம நான் என்ன செய்ய? நான் 1 வருஷம் ஆச்சு, இது வரைக்கும் நான் ஏதாவது நான் உங்கள்கிட்ட கேட்டிருப்பேன். உங்களுக்கு 1 வருஷம் நான் என்னடா எதுக்குடா வாங்கணும்னு ஆகி போச்சு. இந்த ஊருக்கு செஞ்சு கொடுத்தேன் தப்புன்னு உங்க காசை தூக்கி தான் மித்த பேருக்கு சேர்த்து கொடுத்துருக்கு. அதை நான் என்ன செய்யறது? அவங்க போட்டு கொடுத்துருவாங்க அப்படின்ட்டு உங்க காசை தூக்கி அடுத்தவங்களுக்கு கொடுத்தவங்ககிட்ட போய் நான் கேட்க முடியுமா? சொல்லுங்க. சரி, நாளைக்கு வந்து காலைல பேசுறேன், வைங்க. இதே போல இன்னொரு நபரும் கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டபோது ஆத்திரமடைந்த கிராம நிர்வாக அலுவலர் கணபதி, நான் தாசில்தார், 6க்கு தானே காசு கொடுத்தேன், ஆக்கிரமிப்பு செஞ்சதை இடிக்காம விட மாட்டேன், 60,000 ரூபாய் போனால் போகட்டும், அதை எப்படி சம்பாதிக்கிறதுன்னு எனக்கு தெரியும் என கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் மிரட்டி உள்ளார். அவங்க கொண்டு வச்சு நான் கிழிச்சு போடுறேங்க. என்னங்க எவ்வளவு காசு? 60,000 தாங்க. பரவாயில்ல, நான் தாசில்தாருக்கு தானே காசு கொடுத்தேன், 6க்கு தானே காசு நான் பாத்துக்கிறேங்க. அது எப்படி சம்பாதிக்கணும் எனக்கு தெரியும். நான் வந்து அவங்க முன்னாடியே கிழிச்சு அவனுக்கு எடுத்து விடத்தை பாருங்க. சரியா? ஆக்கிரமிப்பு பண்ணதை நான் இடிக்காம விட மாட்டேன் வந்து சொல்லிட்டேன். அவ்வளவு கோவம் நானே சொல்லி எடுறா வந்து அப்படின்ட்டு. ஆமா, அதையும் நான் செய்ய வந்து எவ்வளவு ஆக்கிரமிப்புல கட்டியிருக்கேன். அப்புறம் எந்த என்கரேஜ்மெண்ட் போட்டு அதுக்கும் நான் செஞ்சுருவே பாத்துக்கோங்க. எவ்வளவு வீடு கட்டியிருக்கேன், எவ்வளவு வச்சிருக்கான்ட்டு பேசவே விட மாட்டேங்கல. எனக்கு காலையில கிளம்பி வந்துகிட்டு இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. காலையில பண்ணாதீங்க போனோம். இது குறித்து எமது செய்தியாளர் சம்பந்தப்பட்ட கிராம நிர்வாக அலுவலர் கணபதியிடம் கேட்டபோது, பணம் எனக்காக வாங்கவில்லை என தெரிவித்தவர் பாதியிலேயே அழைப்பை துண்டித்து விட்டார். சார் வணக்கம் சார். என்னதான் மேட்ரு சார்? 10 பேர் வந்திருக்காங்க. என்ன செய்ய சொல்றீங்க? வாங்கி காசு வாங்கி எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சு. அவன் தான் கொடுத்தான், நான் என்ன செய்யட்டும்? எல்லாரும் கையெழுத்து போட்டா ஒப்படை நகல் கொடுத்தாச்சு. அது ஆர்டிஓட்ட அனுப்பிச்சாச்சு. அவங்க கிளாசிபிகேஷன் பார்த்து போடணும். இதுக்கு மேல நம்ம என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? ஆர்டர் காப்பி நம்ம என்னது கொடுத்துருக்கோம்? நம்மள பட்டா கொடுத்துருக்கோமா? நம்மளா பட்டா கொடுத்தாச்சு. சார், ஒரு பட்டாக்கு எவ்வளவு வாங்கினீங்க அப்பனா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க தான் காசு கொடுத்தேன்னு சொல்றீங்க. எங்க யாரும் காசு நாங்க வாங்கவே இல்லை அப்படிங்க. இல்ல, நீங்க செல்வகுமார்ட்டே கேட்டுக்கீங்க. அப்படியா? நீங்க பைசா வாங்கல அப்படித்தானே? எனக்கு கிடையாது. உங்களுக்கு கிடையாது அப்படித்தானே? எதுக்கே அந்த மாதிரி தோண்டி சரி வைங்க. முன்னாள் ராணுவ வீரராக இருந்த கணபதி பின்னர் கிராம நிர்வாக அலுவலர் பணியில் சேர்ந்ததும் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் கிராம நிர்வாக அலுவலராக பணிபுரிந்த போது இவர் மீது ஏற்பட்ட குற்றச்சாட்டின் அடிப்படையில் பனிஷ்மெண்ட் டியூட்டியில் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு மாறுதல் செய்யப்பட்டு வந்ததாகவும் கூறப்படுகிறது. தற்போது இங்கும் அவர் லஞ்சம் வாங்குவதை மாற்றிக்கொள்ளவே இல்லை என கிராம மக்கள் குற்றம் சாட்டி இருக்கிறார்கள். கிராம நிர்வாக அலுவலர் கணபதி மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய பட்டா வழங்கப்பட வேண்டும் என்பதே கிராம மக்களின் கோரிக்கையாக உள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக ஓட்டப்பிடாரம் செய்தியாளர் முனியசாமி. We challenge you to find a better villa at just rupees 1.29 crores in Kelambakam, Moyamar. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.